Hello guys, welcome to Exams Daily. So இந்த வீடியோல நம்ம 8ஆம் வகுப்பு இலக்கியம் பார்க்க போறோம். So லைவ்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்கமா. ஓகே, ஸோ ஆல்ரெடி இந்த சீரீஸ்ல நம்ம 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணம் அண்ட் 6th 7th இலக்கியம் ரெண்டு பார்ட்டா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th இலக்கியம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. 8th இலக்கியத்துல இன்னைக்கு பகுதி 1, நாளைக்கு வந்து பகுதி 2 பார்க்கலாம். ஓகேவா? பேப்பர் 1க்கு மெட்டீரியல் கிடைக்குமா? ஆல்வேஸ் அவைலபிள் வர்ஷா. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. கிளாஸ்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டீங்களா? என்னாச்சு இன்னைக்கு? யாருமே இல்லையாவா? வந்தாச்சு. குட் ஆஃப்டர்நூன். நேத்தும் இருந்துச்சே கிளாஸ். ஹாய். ஸோ எல்லாருக்குமே ஹாய். ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ லைவ்ல எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? வர்ஷா, ஆர்த்தி, தேவி, தாமு, சந்தோஷ், ரதி, சுபாஷ், பிரியா, லாரன்ஸ், ஸோ எல்லாருக்குமே ஹாய். ஓகே, ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேளுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இலக்கணம் பார்த்துருக்கோம், ஸோ இலக்கியம் பார்த்துருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு கேளுங்க. சுபாஷினி, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஹாய் சுபாஷினி, கமெண்ட்ல சொல்லுங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு. டெட் கிளாஸ் எப்போ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டெட் கிளாஸ் வந்து நம்ம மண்டே இருந்து போட போறோம். ஸோ மண்டே இருந்து உங்களுக்கு வந்து எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு சீரீஸ் எக்ஸ்பிரஸ் லைவ் அந்த மாதிரி போச்சோ, ஸோ டெட்டுக்கும் அதே மாதிரி ஒரு நியூ சீரீஸா எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சீரீஸா கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ டெட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எழுதுறாங்களோ ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த நியூஸஸ் ஷேர் பண்ணிருங்க. எல்லாருமே லைவ் கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவாமா? சுபாஷினி ஹாய். அனுஜா, கண்ணன், செந்தில் ஹாய், ரபியா பேகம், வினோத். டிஎன்எஸ்ஆர்பி பிசி கிளாஸும் சீக்கிரமாவே போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகேமா, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் சுப்பிரமணிய பாரதியின் வசன நூல்கள் அல்லாதவற்றை தேர்வு செய்யவும். வசன நூல்கள் அல்லாதவற்றை தேர்வு செய்யவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஒரே ஒரு ஆப்ஷன்ல மட்டும் இங்க மட்டும் சீனு சேர்த்துக்கோங்க. கீழ்கண்டவற்றுள் சுப்பிரமணிய பாரதியின் வசன கவிதை அதாவது வசன நூல்கள் அல்லாதவற்றை தேர்வு செய்யவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ இந்தியா, விஜயா, சந்திரிகையின் காதை அண்ட் ஏ அண்ட் பி அண்ட் சி. ஸோ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் டி தான் சரியான விடை. இங்க இருக்கக்கூடிய இந்தியாவும் விஜயாவும் பாரதியார் அவர்கள் நடத்திய இதழ்கள். ஓகேவா? இந்தியாவும் விஜயாவும் பாரதியார் நடத்திய இதழ்கள். அடுத்து சந்திரிகையின் காதை, தராசு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய உரைநடை நூல்கள். ஓகேவா? உரைநடை நூல்கள். ஓகேவா? இது மட்டும் இல்லாம நிறைய வசன கவிதைகள், சீட்டுக்கவி, ஸோ எல்லாத்தையுமே வந்து இவர் எழுதியிருக்காரு. ஓகேவா? சீட்டுக்கவி அப்படின்னா வந்து புலவர்கள் இருக்காங்க இல்லையா, புலவர்கள் தன்னுடைய எனக்கு வந்து வருமானம் வரணும், எனக்கு வந்து அமௌண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மன்னனுக்கோ இல்ல வேற ஏதாவது வள்ளலுக்கோ எழுதக்கூடிய ஒரு கவிதை. இப்போ வந்து நம்ம விண்ணப்ப கடிதம், நான் இவ்வளவு வறுமையில இருக்கேன், எனக்கு நீங்க இப்படி எல்லாம் உதவி பண்ணணும் அப்படின்னு நம்ம விண்ணப்ப கவிதைகள் கொடுக்கிறோம் இல்லையா, சோ அந்த விண்ணப்ப கடிதத்தை கவிதையா கொடுக்கிறது தான் என்னது? சீட்டுக்கவி. அப்போ பாரதியார் என்ன பண்ணியிருக்காரு? இந்தியா, விஜயா அப்படின்ற இதழ்களை நடத்தியிருக்காரு. சந்திரிகையின் காதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களை எழுதியிருக்காரு. வசன கவிதைகள் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சீட்டு கவிகளையும் எழுதியிருக்காரு. சீட்டு கவினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ. சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் ஏ அண்ட் பி அண்ட் சி.
சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மறவன். சோ இதுல வந்து நம்ம ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து ஜியு போப் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது வந்து பாரதியார் அப்படின்னு கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரபன் என்றெல்லாம் பாரதியாரை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ பாரதியார புகழ்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. யாரு பாரதியார புகழ்ந்திருக்காங்க? சோ ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ ராப்பை சேதுப்பிள்ளை, ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார், ஆப்ஷன் டி மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார். அன்டவுட்லி யார் மாது? பாரதி தாசன் அவர்கள் தான். சோ பாரதிதாசன் அவர்கள் பாரதியார் மேல ரொம்பவும் ஒரு பற்று இருந்தவர். சோ இவர் என்ன பண்ணிருக்காரு? பாரதியார செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரபன், இப்படி எல்லாம் பாரதியார புகழ்ந்திருக்காங்க. யாரு புகழ்ந்திருக்காங்க அப்படின்னு கேட்டா பாரதிதாசன். யாரை புகழ்ந்திருக்காங்க அப்படின்னு கேட்டா பாரதியார். ஓகேவா? சோ அடுத்து தமிழ் மொழி வாழ்த்து பாடல் எந்த கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? நம்ம எய்த் இலக்கியத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்டே பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி வாழ்த்து பாடல் தான். தமிழ் வாழ்த்து பாடல் தான் இருக்கும். சோ இந்த வாழ்த்து பாடலை யாரு எழுதியிருக்காங்க? ஐ மீன் எந்த கவிதை தொகுப்புல இருந்து எடுத்திருக்காங்கன்னு கேக்குறாங்க. பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகள், நாமக்கல் கவிஞர் கவிதைகள், திருவிக்கா கவிதை தொகுப்புகள். சோ எதுல இருந்து எடுத்திருக்காங்க? ஈஸி ஒன். பியா? பாரதிதாசன் கவிதைகளா? செக் பண்ணி சொல்லுங்க. செக் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். பாரதியார் கவிதைகள், தமிழ் மொழி வாழ்த்து பாரதியார் கவிதைகள்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் கிடையாது, பாரதியார் கவிதைகள் என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஏ. சோ யாரெல்லாம் பி சொன்னீங்களோ உங்களோட ஆன்சரை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ, பாரதியார் கவிதைகள்ல இருந்து தான் இந்த தமிழ் மொழி வாழ்த்து பாடலை எடுத்திருப்பாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இது பத்தின இந்த மூணுமேவும் ஒரே லெசனோட கண்டென்ட் தான். சோ இது மூணையும் பார்த்தாலே ஓவரால நம்மளுக்கு அந்த கண்டென்ட் வந்துடும். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே என்னும் பாடல் வரிகளில் தொல்லை என்னும் சொல்லின் பொருள். தொல்லை என்னும் சொல்லின் பொருள். தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே சொல்லின் பொருள் பழமை, புதுமை, இனிமை, கொடுமை. வெரி குட். ஆன்சர் பண்ணுங்க. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? தொல்லை அப்படின்னா ரெண்டு பொருள் கொடுக்கும். ஒன்னு பழமை, இன்னொன்னு துன்பம். ஒன்னு பழமை, இன்னொன்னு என்னது? துன்பம் அப்படின்ற இரண்டு பொருளை கொடுக்கும் இந்த துன்பம். ஓகேவா? ஐ மீன் தொல்லை. சோ அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல தொல்லை அப்படின்றது பழமை, இந்த இடத்துல தொல்லை அப்படின்றது துன்பம். பழமை வினை தரக்கூடிய துன்பம் அகன்று சுடர்க தமிழ்நாடே, பழமையும் துன்பமும் இல்லாமல் நீ வாழ்க தமிழ்நாடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த கூற்றிற்கு உரியவர், இந்த கூற்றை கூறியவர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கூற்றிற்கு உரியவர் யாரு? தமிழ்நாடு. இந்த கூற்று யாருக்கானது? தமிழ்நாட்டிற்கானது. இந்த கூற்றை எழுதியவர் யாரு? பாரதியார். ஓகேவா? இந்த கூற்றை எழுதினவங்க பாரதியார். சோ பாரதியாருடைய தமிழ் மொழி வாழ்த்து பாடல் பாரதியார் கவிதை தொகுப்புகள்ல இருந்து எடுக்கப்பட்டது. சோ அதுல இருந்து கேட்டிருக்க கூடியதான் தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே அப்படின்றது. ஓகேவா? சோ இதே மாதிரி சிமிலரா நான் கொஞ்சம் பொருள் கேட்கிறேன். சோ எப்பயும் போல அதுக்கு ஆன்சர் பண்ணலாமா? வைப்பு. ஆக்சுவலி வைப்பு வேண்டாம். சோ நெக்ஸ்ட் சொல்லுங்க. சூழ்களி. சூழ்களி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சோ சூழ்களி அப்படின்னா என்ன அர்த்தமா? சூழ்களி அப்படின்னா என்னது?
ஆன்சர் பண்ணுங்க. சூழ்களி பொருள் தருக. ஆன்சர் கடலா? ஓகே. சூழ்களி அப்படின்னா நம்மை சூழ்ந்துள்ள அறியாமை இருள். நம்மை சூழ்ந்துள்ள அறியாமை இருள், அததான் என்னன்னு சொல்றாங்க? சூழ்களி அப்படின்னு சொல்றாங்க. நம்மை சூழ்ந்துள்ள அறியாமை இருளை தான் என்னன்னு சொல்றாங்க? சூழ்களி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அப்பனா தொல்லை அப்படின்னா பழமை, அப்புறம் துன்பமும் வரும். சூழ்களி அப்படின்னா நம்மை சூழ்ந்துள்ள அறியாமை இருள். இப்போ வைப்பு என்னும் சொல்லின் பொருளை தெரிவு செய்க. வைப்பு, வைப்பு என்னும் சொல்லின் பொருளை தெரிவு செய்க. நிலப்பகுதி, புகழ், வளமிக்க மொழி, காலம். வைப்பு, வைப்பு என்னும் சொல்லின் பொருளை தெரிவு செய்க. ஆக்சுவலி வைப்பு அப்படின்னா என்னது? நிலப்பகுதி, நீண்டதொரு நிலப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வைப்பு அப்படின்னா என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. வைப்புனா நிலப்பகுதி அப்படின்னு அர்த்தம். ஓகே. சோ அடுத்து வன்மொழி. சோ இந்த வன்மொழினா தீய சொல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? வன்மொழி, வன்மையான மொழி, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த வன்மொழி தன்னகரம் வந்திருக்கு. இந்த வன்மொழிக்கு என்ன அர்த்தம்? வெரி குட். சோ ஆன்சர் நிலப்பகுதியா, புகழா, வளமிக்க மொழியா, காலமா? சோ ஆன்சர் வந்து வளமிக்க மொழி. இந்த வன்மொழினா என்ன அர்த்தம்? வளம் மிகுந்த மொழி அப்படின்னு அர்த்தம். வளம் மிக்க இல்ல வளம் மிகுந்த மொழி. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. வளமிக்க மொழி. ஓகேவா? ஓகே. இசை அப்படின்னா என்னமா அர்த்தம்? இசை, இசை சொல்லிட்டு இசைக்கான சொற்பொருள் தருகன்னு கேட்டுடுறாங்க. இசை அப்படின்னா நம்ம என்ன எழுதணும்? வெரி குட் காளீஸ்வரி. எல்லாரும் அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. இசை அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? வெரி குட். இசைனா பண்ணா. ஓகே. புகழ், வெரி குட். சோ இந்த பாடல்ல இசை அப்படின்றத எதா டினோட் பண்ணிருப்பாங்க? புகழ், நம்மளுடைய புகழை தான் இசை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி, வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி, இசைனா புகழ், சூழ்களி அப்படின்னா நம்மை சூழ்ந்துள்ள அறியாமை இருள். ஓகேவா? வேற என்ன பார்த்தோம்? வேற என்ன பார்த்தோம்? தொல்லை அப்படின்னா பழமை, துன்பம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. தொல்காப்பியம், நன்னூல், வீரசோழியம், அகத்தியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது? வெரி குட். இலக்கண நூல், மிக பழமையான இலக்கண நூல் என்னது? தொல்காப்பியம். தமிழில் முதல் தோன்றிய இலக்கணம் இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம். இதே தமிழில் முதல் தோன்றிய காப்பியம் அப்படின்னா என்ன சொல்லணும்? தமிழில் முதலில் தோன்றிய காப்பியம் அப்படின்னு கேட்டா நம்ம என்னமா சொல்லணும்? காப்பியம் அப்படின்னு கேட்டுறாங்க. வெரி குட் காளீஸ்வரி. அகெயின் சிலப்பதிகாரம். வெரி குட். தமிழில் முதல் தோன்றிய காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம். சோ எல்லாருமே ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே. தொல்காப்பியம் சொல்லியாச்சு. தொல்காப்பியத்தை எழுதுனது யாரு? தொல்காப்பியத்தை எழுதுனது யாருமா? தொல்காப்பியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? வெரி குட். தொல்காப்பியர். தீபா, சூப்பர். காளீஸ்வரி யாரு? தொல்காப்பியர். தொல்காப்பியம் என்னும் நூலை எழுதியவர்
தொல்காப்பியர் அப்படின்றதான் சரியான விடை. ஓகே, இந்த தொல்காப்பியம் அப்படின்றது இலக்கணம் சம்பந்தப்பட்ட ஒரு நூல் அப்படின்றது ஓகே. சோ நெக்ஸ்ட் இந்த தொல்காப்பியத்துல இருந்து ஒரு क्वेश्चन, தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? வெரி குட், 3 சொல்லிருக்கீங்க. என்னென்ன 3? எந்த 3? வெரி குட், சூப்பர். எழுத்து, சொல், பொருள். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? எழுத்ததிகாரம். ஃபர்ஸ்ட் ஒன் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் அண்ட் பொருளதிகாரம். ஓகேவா? எழுத்து, சொல், பொருள். ஓகேவா? சோ திருக்குறள்ல முப்பால் பகுப்புகள் இருக்கு இல்லையா? அறம், பொருள், இன்பம். அதே அறம், பொருள், இன்பம் எதுல பார்த்திருக்கோம்? நாலடியார்லயும் அதே அறம், பொருள், இன்பம் பகுப்புகள் இருக்கும். வேற எதுக்கு 3 அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது தொல்காப்பியத்துக்கு மொத்தமா எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் அப்படின்னு 3 அதிகாரங்கள் இருக்கு. எழுத்து, அதுக்கான சொல், எழுத்த வச்சு ஒரு சொல் மேக் பண்றோம், அந்த சொல்லுக்கான பொருள் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நான் அப்படின்றது ஒரு எழுத்து, எழுத்துக்கு அப்புறம் நான் அப்படின்னு போடுறேன், 2 எழுத்து சேர்ந்தது ஒரு சொல், இந்த சொல்லுக்கான பொருள். இத வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எழுத்து, சொல், பொருள். ஓகே, சோ அடுத்து இதுல இருந்து என்னென்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, தொல்காப்பியத்தில் ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ தொல்காப்பியத்துல நம்ம பார்த்தோம் எத்தனை, தொல்காப்பியத்துல 3 அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இந்த 3 அதிகாரத்திலையும் எத்தனை இதழ்கள் இருக்கு? வெரி குட். சோ பாத்தீங்க அப்படின்னா 3 அதிகாரம் சொன்னோமா? எழுத்து, சொல், பொருள். இதுல எழுத்து அப்படின்ற அதிகாரத்துல 9 இயல்கள் இருக்கு, சொல் அப்படின்ற அதிகாரத்துல 9 இயல் இருக்கு, பொருள் அப்படின்ற அதிகாரத்துல 9 இயல்கள் இருக்கு. ஓவராலா 27 இயல்கள் இருக்கு. ஓகேவா? தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டுட்டா அது எவ்வளவு? 27. அப்புறம் இல்ல எழுத்ததிகாரத்துல மட்டும் எவ்வளவு இருக்கு? 9. சொல்லதிகாரத்துல மட்டும் எவ்வளவு இருக்கு? அதே 9. பொருள் அதிகாரத்துல மட்டும் எவ்வளவு இருக்கு? அதே 9. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 15 கொஸ்டின் நாட் எனஃபா? சோ கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்கலாமா? சோ அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, சோ இப்ப தொல்காப்பியத்துல இருந்து என்னென்ன பார்த்திருக்கோம்? தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல். அதை தொல்காப்பியர் எழுதியிருக்காங்க. தொல்காப்பியம் அப்படின்ற நூலை 3 அதிகாரமா பிரிக்கிறோம். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 9 இயல்கள் இருக்கு. மொத்தமா 27 இயல்கள் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், வழாஅமை என்னும் சொல்லின் பொருளினை தெரிவு செய்க. வழாஅமை இது என்னது? இது ஒரு அளபெடை. இது அளபெடை. ஓகேவா? உங்களுக்கு மட்டும் ரிப்ளை இல்லையா? அம்பிகா அப்படிலாம் இல்லையே, என்ன கொஸ்டின் கேட்டீங்க? ஸோ நான் பார்க்கும்போது யாரு கொஸ்டின் இருக்கோ அதுக்கு தான் ஆன்சர் பண்ணேன். அம்பிகா மேம் டாபிக் வைஸ் நடத்துனீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த டாபிக் வைஸ்மா சொல்றீங்க? ஆல்ரெடி நம்ம 6th 7th அப்படிதான் போயிட்டு இருக்கோம். எந்த டாபிக் வைஸ் அப்படின்னு சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஹாய், குட் ஆஃப்டர்நூன். ஓகே, வழாமை அப்படின்னா என்னது? தவறாமை அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் தவறாமை அப்படின்னு அர்த்தம். சரி, இது அளவடையில என்ன அளவடை மாது? வழா அப்படின்றது வழா அப்படின்னு இருக்கு. சோ இது என்ன வகையான அளபடைன்னு சொல்லலாமா? இது என்ன வகை அளபடை? இன்னிசையா, சொல்லிசையா, செய்யுளிசையா? வெரி குட், செய்யுளிசை
அளபடை. ஓகேவா? உயிரளபடை. வெரி குட். உயிரளபடையில சப் டாபிக். ஓகே. சோ நோட் பண்ணிக்கோங்க. சோ அடுத்து வேற என்ன கேட்கலாம் இதுல இருந்து அப்படின்னா, இதுல இந்த லெசன்ல இருக்கக்கூடிய சில சொற்பொருள் கேட்கிறேன், ஆன்சர் பண்ணுங்க. மரபு அப்படின்னா என்ன அர்த்தம்? வளாமை அப்படின்னா தவறாமை. மரபு அப்படின்னா என்ன அர்த்தம்? வெரி குட், சூப்பர்மா. வழக்கம். மரபு அப்படின்னா வழக்கம், காலங்காலமா வழக்கமா செய்யக்கூடியது வழக்கம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கேட்கவா? விசும்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? விசும்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். விசும்பு. வெரி குட் தீபா. வானம். வெரி குட், சூப்பர். நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. விசும்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? வானம் அப்படின்ற அர்த்தம். செய்யுள் அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்யுள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆன்சர். சோ யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். செய்யுள். செய்யுள் அப்படின்னா என்ன அர்த்தமா? வெரி குட் காளீஸ்வரி, தாமோதரன், அஞ்சலி ராஜ். பாட்டு, பாடல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பாடல் ஆர் பாட்டு. ஓகேவா? இதான் செய்யுள். ஓகே, அடுத்து தளால். எப்படி வளாமை பார்த்தோமோ அதே மாதிரி தளால் ஒரு அளபடை. இதனுடைய மீனிங் என்ன? தளால் அப்படின்னா என்ன? வெரி குட் காளீஸ்வரி, ரதி சூப்பர். வெரி குட் கிரேஸ், புஷ்பம். சோ என்னது? தழுவுதல். தழுவுதல் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா பயன்படுத்துதல். இன்னொன்னு பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப இந்த क्वेश्चनல இருந்து நம்ம எத்தனை கத்துக்கிட்டோம்? வளாமை அப்படின்னா தவறாமை, மரபுனா வழக்கம், விசும்புனா வானம், செய்யுள் அப்படின்னா பாட்டு, தளால் அப்படின்னா தழுவுதல் இல்ல பயன்படுத்துதல். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். 10th क्वेश्चन. செஞ்சல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும். செஞ்சல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும். சோ ஃபர்ஸ்ட் எனக்கு நீங்க சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பாடல் வரி எந்த நூல், அந்த தலைப்பின் பெயர், நூலின் பெயர் இல்ல அந்த பாடலின் பெயர், அதனுடைய ஆசிரியர், இது ரெண்டையும் சொல்லுங்க. இது ரெண்டையும் முதல் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம கேள்விக்கு போலாம். நூலின் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் யார் எழுதினாங்க? வெரி குட் அஞ்சலி ராஜ் ஓடைன்னு சொல்லியிருக்காங்க. காளீஸ்வரி அத வாணிதாசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். இது என்னது? ஓடை. ஓடை அப்படின்னு 8th ஸ்டாண்டர்ட்ல ஒரு இலக்கிய பகுதி இருக்கு. சோ அதுல இருந்து எடுத்திருக்கக்கூடியது. இந்த ஓடை அப்படின்ற பாடலை எழுதினவர் யாரு? வாணிதாசன். ஓகேவா? வாணிதாசன் அவர்கள் இந்த பாடலை இயற்றியிருக்காரு. செஞ்சொல் மாதர், இதுல செஞ்சொல் அப்படின்ற சொல்லினுடைய பொருள் தான் கேட்டிருக்காங்க. இப்ப சொல்லுங்க. வெரி குட். இப்ப ஆன்சர் பண்ணுங்க. செஞ்சொல் என்னும் சொல்லின் பொருள் யாது? வெரி குட். திருந்திய சொல். என்ன சொல்? திருந்திய சொல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. திருந்திய சொல். செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டு. வல்லைப்பாட்டுனா என்னமா? சோ அந்த ஓடையில வரக்கூடிய அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அது செஞ்சொல் திருந்திய சொற்களை உடைய பெண்களின் வல்லைப்பாட்டோட சீருக்கு ஏற்ற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. உலக்கை பாடல். பெண்கள் நெல் குத்தும் போது பாடப்படக்கூடிய பாடல் தான் என்னது? வல்லை பாடல். நெல் குத்தும் போது பாடப்படக்கூடிய பாடல். முழவு அப்படின்னா என்னது? முழவு அப்படின்னா அது வந்து ஒரு வகையான இசை கருவி. முழவுன்றது இசை
கருவி. திருந்திய சொற்களை உடைய பெண்கள் வல்லை பாட்டு நெல் குத்தும் போது பாடக்கூடிய அந்த ஓசைக்கு நிகரான ஓசைய ஓடையும் வச்சிருக்கு. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? சோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ இதுல வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்கணும். நஞ்சை நிலம் புஞ்சை நிலம் சொல்றோம்ல, நஞ்சை நிலம் புஞ்சை நிலம் சொல்றோம்ல, அப்படின்னா என்னதுமா? எதை நஞ்ச நிலம் எதை புஞ்ச நிலம் அப்படின்னு சொல்றோம்? ஆன்சர் பண்ணுங்க ஃபாஸ்டா. நஞ்சை நிலம் அப்படின்னா என்ன, புஞ்சை நிலம் அப்படின்னா என்ன? நஞ்சை நிலத்தை எப்படி சொல்லணும்? நன்சை அப்படின்றதுதான் நஞ்சை அப்படின்னு மாறி வந்திருக்கு. ஓகேவா? நன்சை. புஞ்சை அப்படின்றது புன்சை. ஓகேவா? சோ நன்சைனா வெரி குட். நஞ்சை நிலம் அப்படின்றது நீர்வளம் அதிகமாக, இப்போ ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்துல நல்ல நீர்வளம் இருக்கு, நல்ல நீர்வளம் அதோட செழிப்பும் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த நிலங்களை நன்சை நிலம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீர்வளம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வேளாண்மை நிலங்களை என்னன்னு சொல்றாங்க? நன்சை நிலம், நல்லது செய்யக்கூடிய நிலம் அப்படின்னு சொல்றாங்க. இதே புன்சை நிலம், துன்பம் தரக்கூடிய நிலம் அப்படின்னு எதை சொல்றாங்க? குறைந்த நீர்வளம். இது என்னது? அதிக நீர்வளம், குறைந்த நீர்வளம். ஓகேவா? சோ நிறைய பேரு இன்னும் இதுக்கான மீனிங் தெரியாம இருக்கும். சோ நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. வெரி குட், சூப்பர். சோ நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 11வது கொஸ்டின். கோணகாத்து பாட்டு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? கோணகாத்து பாட்டு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஆன்சர் பண்ணலாமா? கோணகாத்து பாட்டு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? வெரி குட். சோ ஆப்ஷன் ஏ பஞ்சகும்மிகள். பஞ்சகும்மிகள் அப்படின்ற நூல்ல தான் இந்த பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. சோ அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த புலவர்கள் இருக்காங்க இல்லையா, புலவர்கள் மன்னர்களை பாடினது போக அந்த காலத்துல ஏற்படுற வறுமைகள் அதை பத்தி எல்லாம் நிறைய பாடல்கள் எழுதுவாங்க, கும்மி வடிவங்கள்ல பாடல்கள் எழுதுவாங்க. சோ இந்த கும்மிகளை தான் பஞ்ச கும்மிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பஞ்ச காலத்தில் பாடப்படக்கூடிய கும்மி பாடல்கள் அப்படின்னு அர்த்தம். சோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கும்மி பாடல்களையும் சேர்த்து சே ராசு அவர்கள் வந்து ஒரு புத்தகத்தை தொகுத்திருக்காங்க. சே ராசு அவர்கள் ஒரு புத்தகத்தை தொகுத்திருக்காங்க. அந்த புத்தகத்துடைய பேர் தான் பாத்தீங்க அப்படின்னா பஞ்ச கும்மிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகத்துல இருந்துதான் இந்த கோணகாத்து பாட்டு அப்படின்ற ஒரு பாடலை எடுத்திருக்காங்க. சோ இந்த பாட்டு பஞ்ச கும்மிகள் அப்படின்ற நூல்னு சொல்லிட்டோம். இது பாடப்பட்டக்கூடிய சிந்து காத்து நொண்டி சிந்து. சோ இது எந்த சிந்துல பாடி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடல் பாடப்பட்ட வகை என்னது? காத்து நொண்டி சிந்துல இந்த பாடலை பாடி இருக்காங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. வெரி குட். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இது ரிலேட்டடா என்ன கொஸ்டின்? சே ராசு இந்த நூலை தொகுத்தவர், மறந்துடாதீங்க. கோணகாத்து பாட்டை இயற்றியவர் யார்? கோணகாத்து பாட்டை இயற்றியவர் யார்? நல்லூர் நத்தனார், வெங்கம்பூர் சாமிநாதன், ரூபாவதி, பெருஞ்சித்திரனார். சோ யாருமா? ஈஸி கொஸ்டினா. கோணகாத்து பாட்டை இயற்றியவர் வெங்கம்பூர் சாமிநாதன். ஓகேவா? ஓகேவா? சோ இதே இது உங்களுக்கு இன்னொரு மாதிரி கேக்குறாங்க. கோணகாத்து பாடல், கோணகாத்து பாட்டு இடம் பிடித்துள்ள நூலினை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டா அதுதான் சே ராசு. ஓகேவா? சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வெங்கம்பூர் சாமிநாதன். சோ கிளாஸ்ல வந்து லைவ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் கொடுத்துருங்க. சோ அடுத்து குறள். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்னும் குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம். சோ இப்போ ஒரு குறளை பார்த்து நம்மளுக்கு அதிகாரத்தை புரிஞ்சுக்கிற திறன் நமக்கு இருந்துச்சு, அது மீனா அதுல இருக்கக்கூடிய பொருளை நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற திறன் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா அது என்ன அதிகாரம் அப்படின்றத நம்ம தாராளமா எழுதிட முடியும் ஈஸியா. சோ இப்ப பாருங்க, தக்கார் தகவிலார், நீ வந்து நடுவு நிலைமை உள்ள ஒரு பர்சன் அப்படின்னா, நீ வந்து ஒரு நடுவு நிலைமை உள்ள பர்சனா தக்கார், நீ வந்து நடுவு நிலைமை இல்லாத ஒரு பர்சனா தகவிலார். இதை நீ எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப வந்து நான் வந்து பார்ஷியாலிட்டி பாக்குறேனா பாக்கலையா அப்படின்றத எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவரவர் எச்சத்தாலும். எச்சத்தால் அப்படின்னா அவங்க போனதுக்கு அப்புறம், இப்ப வந்து அவங்க இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து புகழ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அவங்க நடுவு நிலைமை உடையவரா இருந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம்.
பழி நிறைய இருந்துச்சு அப்படின்னா அவங்க நடுவு நிலைமை இல்லாதவங்களா இருந்திருக்காங்க. இந்த எச்சத்தால் அப்படின்றது எதை குறிக்கிறாங்க? ஒண்ணு புகழா இருக்கும், இல்லனா பழியா இருக்கும். ஓகேவா? தக்கார்னா நடுவு நிலைமை உடையவர், தகவிலார் அப்படின்னா நடுவு நிலைமை இல்லாதவர். நீ வந்து ஒரு நியூட்ரலான ஒரு பர்சனா இல்லையா அப்படின்றது நீ போனதுக்கு அப்புறம் உனக்கு இருக்கக்கூடிய புகழ் மற்றும் பழியினாலதான் நீ வந்து அடைய முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ ஆன்சர் என்னது? நடுவு நிலைமை அப்படின்ற அதிகாரம். ஓகேவா? இந்த மாதிரி பொருள் நம்மளால ஃபைண்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னாலே ஈஸியா அது என்னன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ஒருத்த வந்து மன வலிமை இல்லாம ஒரு தவமோ இல்ல வேற ஏதோ பண்றான்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சித்தரே தவம் பண்றாரு அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் என்ன? அவரோட மன வலிமையா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலயும் அவர் டைவர்ட் ஆகாம இருக்கணும். சோ அப்படி இல்லாதவங்க எப்படிப்பட்டவங்களாம்? பெற்றம்னா என்னது? பசு. பசுவுக்கு மேல புலித்தோல் போர்த்தது போல அவர் பார்க்க வேணா வெளியே சித்தர் மாதிரி தெரியலாம், ஆனா நேச்சுரலா, அதாவது மன வலிமை இல்லாதவங்க நேச்சுரலா சித்தர்களா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாதவங்க பசு மேல புலித்தோல் போர்த்தின மாதிரியா. ஓகேவா? பார்க்க நல்லா வீராப்பா தெரிவாங்க, ஆனா உள்ள சாந்தமா இருப்பாங்க அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல இது என்ன அணி? உவமை அணி. ஆமா, சற்று வெளிப்பட்டு வந்திருக்கு, நான் உவமை அணின்னு போட்டுட்டேன். அப்படி போடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆப்ஷன்ல பாருங்க, பிரிது மொழிதல் அணி வராது, ஏன்னா அது உருவகம். ஓகே, இல் பொருள் உவமையணி. இந்த இடத்துல என்ன வந்திருக்குமா? வஞ்ச புகழ்ச்சி அணியும் கிடையாது. இல் பொருள் உவமையணி இந்த உலகத்துல இல்லாத ஒரு விஷயம். எந்த ஊர்லயாவது பசுக்கு போய் புலித்தோல் போட்டு விட்டு நம்ம பார்த்திருக்கோமா? சோ பார்த்தது கிடையாது. சோ இந்த மாதிரி இல்லாத, உலகத்துல இல்லாத ஒரு விஷயத்த உவமையா வச்சு சொன்னாங்க அப்படின்னா அதுதான் இல் பொருள் உவமை அணி. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உவமை அணி கொடுத்திருந்தா உவமை அணியும் பார்த்துக்கணும், உள்ள இருக்கக்கூடிய சப்பு உவமை அணியும் பார்த்துக்கணும். உவமை அணியில பர்டிகுலரா சொல்லல, பட் எடுத்துக்காட்டு உவமை அணி வந்திருக்கு. எடுத்துக்காட்டு உவமை அணியும் ஆப்ஷன்ல இருக்கு, உவமை அணி ஆப்ஷன்ல இருக்குன்னா நம்ம எடுத்துக்காட்டு உவமை அணியை தான் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? உவமை அணியை செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரிதான் இதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, 15th question. பொருட்பாலில் இடம்பெற்றுள்ள இயல்கள் யாவை? அகைன் திருக்குறள் question. பொருட்பாலில் இடம்பெற்றுள்ள இயல்கள் யாவை? டெய்லி கிளாஸ் டைம் கரெக்டா 2 o'clock அம்பிகா? வெரி குட். பார்க்கலாமா? சோ அறம் பொருள் இன்பம் அப்படின்னு இருக்கு. சோ இந்த அறத்துப்பால்ல அறம் பொருள் இன்பம்னு 3 பால் பகுப்புகள் இருக்கா? இதுல அறத்துப்பால்ல மொத்தமா 4 இயல்கள் இருக்கு. பொருட்பால்ல மொத்தமா 3 இயல்கள் இருக்கு. இன்பத்துப்பால்ல மொத்தமா 2 இயல்கள் இருக்கு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அறத்துப்பால்ல பாயிரவியல், இல்லறவியல், பாயிரம், இல்லறம், துறவரம், ஊழியல். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பொருட்பால்ல அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல், இந்த 3மே பொருட்பால். இன்பத்துப்பால்ல களவியல், கற்பியல். இன்பத்துப்பால்ல களவியலும் இருக்கு, கற்பியலும் இருக்கு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இயல்கள். நோட் பண்ணிக்கோங்க. அறத்துப்பால்ல அறம் பொருள் இன்பம் வரிசையா போட்டு 4 3 2. ஓகேவா? அறத்துல 4, பாயிரம், இல்லறம், துறவரம், ஊழியல். அடுத்து பொருட்பால்ல 3 இருக்கு, அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல். ஓகேவா? அடுத்து இன்பத்துப்பால்ல களவியல், கற்பியல். ஓகே, சோ ஓவரால நம்ம வந்து ஒரு 15 question பார்த்திருக்கோம். சோ இன்னைக்கு லைவ் யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. ஸோ லைவ் அட்டென்ட் பண்ண எல்லாருமே ப்ளீஸ் உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெகுலர் டைமிங் 2 இல்லாட்டி 2:10 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெகுலரா 2 o'clock ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வரிசையா நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸா போகாம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். ஸோ இதே 2 o'clock வந்து நம்ம லைவ் டைமிங். ஸோ லைவ் டைமிங் எல்லாத்துலயும் அட்டன் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கையும் வந்து தனியா வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நைட்டு 10 மணிக்கு அந்த வீடியோ வந்து வரும். ஸோ அந்த 10 மணி வீடியோவையும் எல்லாரும் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த வாரத்துல இருந்து நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸா இருக்கக்கூடிய
ஐ மீன் 6th-னா 6th-ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும், 7th-ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும், இந்த மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வீடியோஸ் போட போறோம். ஸோ அந்த வீடியோஸ் வந்து 8 மணிக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ நம்மளோட வீடியோஸ் டைமிங் 8 மணி 10 மணிக்கு இருக்கும். அதை தவிர நம்மளோட ஷார்ட்ஸும் ரிலீஸ் ஆகுது காலையில 6 மணி 10 மணிக்கு. ஸோ அதையுமே எல்லாரும் மறக்காம வாட்ச் பண்ணிருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்மா. இன்னைக்கு லைவ் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம லைவ்ல ஐ மீன் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி நம்ம நாளைக்கு லைவ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை பாய்.